Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்டி அண்ட் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் முதல்ல தனியாக குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ஸோ அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கேரட், 1 கப் பீன்ஸ், அதுக்கப்புறமா தோல் நல்லா சீவிட்டு க்ளீன் பண்ண உருளைக்கிழங்கு 1 கப், இது 3 தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சப்பாத்திக்கு அப்படிங்கும்போது கிட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க போதும். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம 1 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்பாசி, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா இது கரிஞ்சிடும். அதனால் இப்போது இது எல்லாமே நல்லா வாசனை வர வறுப்பட்டதும் 1 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன். நம்ம அரைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துவோம். ஸோ நான் இதில் அளவாக மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடணும். அதுக்கப்புறம் இந்த குருமாவில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். வேறு மசாலா தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் இன்னும் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே இன்னும் கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி நல்லா பொடியை நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடணும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறிகளை இதில் சேர்த்திடலாம். ஸோ இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்த காய்கறியை இதில் ஆட் பண்ணிடலாம். அதில் இருக்கக்கூடிய தண்ணியோடவே சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, 10 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, இது கூட 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் காய்கறி எடுத்துக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தேங்காயும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது காய்கறியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது குருமா கொஞ்சம் திக்காகும். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் இது கொதித்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ அதனால் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குருமா கொதித்து வந்துருச்சு. நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான பதத்துலேயும் இருக்குது. கடைசியாக இதில் நம்ம கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான
ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அடிஷ்னலாக காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ் இருந்துச்சுன்னா இன்னும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சுவையான வெஜிடபிள் குருமாவை கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி அண்ட் பரோட்டாக்கு ரொம்பவே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.